மகர ராசி இந்த சனி வக்கர பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்க போகுது, இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகே, அந்த யோகங்களை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ப்ளஸ்ஸா எதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல நீங்க இன்னும் வேற என்னெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி இந்த ஒரு விஷயம் செஞ்சா மைனஸா போயிடும் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது அப்படின்றது பார்க்கலாம். மகர ராசி இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்துல ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி செஞ்சா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா அது என்ன ரெமெடி அப்படின்றது பார்க்கலாம். இப்போது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். நான் உங்கள் சாரா த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பயிற்சிக்கான பலன்கள், டாரோ ரீடிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி வக்கர பயிற்சிக்கான பலன்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சனி வக்கர பயிற்சிக்கான டாரோ ரீடிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் சனி வக்கர பயிற்சிக்கான டாரோ கார்டு ரீடிங் பலன்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போகிறோம். அப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சனி வக்கர பயிற்சியில் ஒரு பிறவி பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வக்கர பயிற்சி அப்போது இந்த வக்கர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு என்ன பிறவி பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அண்ட் அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அடையிறதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிளஸ்ஸிங்ஸ் தடுக்காம இருக்கணும்னா நீங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி, இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதை பண்ணீங்கன்னா இன்னும் அடிஷ்னலா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி என்னன்றதையும் நம்ம இந்த பதிவில் காம்பேக்டா வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பதிவை கிளைம் பண்ற விதமா, இந்த ரீடிங்கை கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன்ல வந்து வரும். அண்ட் இது மாதிரியான பிரைவேட் ரீடிங் வேணும், கன்சல்டேஷன் வேணும், ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதையும் கத்துக்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. பொறுமையா இருந்து உங்களுக்கான சர்வீஸை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மகர ராசி இந்த சனி வக்கர பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்க போகுது, இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்க போகுதுன்னா, புது புது நபர்கள் வருவாங்க உங்கள் லைஃப்ல, புதிய புதிய செயல்கள் வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதுவும் நீங்கள் செய்யக்கூடிய பணியிடங்களில் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருந்து புதிய வாய்ப்புகள் வரும். புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க, புதிய கிளைண்ட்ஸ் வருவாங்க, புதிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி புதிய வகையிலான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில் வர இருக்கு. இது வரைக்கும் ரொட்டீனா ஒரே விஷயத்த செஞ்சுட்டு இருந்தீங்க, இதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு, மிஷன் லைஃப் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த வந்து டீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொட்டீனா இருந்தது போக எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான யோகங்கள்லாம் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்கு. ஓகே, அந்த யோகங்களை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ப்ளஸ்ஸாக எதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி இந்த யோகங்களை நீங்கள் தக்க வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த வாய்ப்புகள் வந்தாலும், எந்த நல்லது நடந்தாலும், எந்த காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறதா இருந்தாலும் அதை உங்களோட வச்சுக்கிறது நல்லது, சீக்ரெட்டாக வச்சுக்கிறது நல்லது. இது ஒன்று மட்டும்தான் நீங்கள் செய்யணும். சீக்ரெட்டாக வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சஜஷனுக்கு வெளியே சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரியப்படுத்தவும் சொல்ல வேண்டாம், சஜஷனுக்கும் சொல்ல வேண்டாம். அதுவாக நடக்கும்போது அதுவாக மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சு வந்து நீ எப்படி இதை செஞ்ச, என்ன மாதிரி ப்ராசஸில் செய்கிற அப்படின்னு கேட்டால் கூட அதை பற்றி கூட நீங்கள் சொல்லக்கூடாது.
சீக்ரெட்டை கீப் அப் பண்ணணும். உங்களுடைய பர்சனல் பிரைவசி அதற்கான வேல்யூவை நீங்கள் கொடுக்கணும். அதனால் நீங்கள் செய்யறது எப்படி செய்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, எப்போ செய்ய போகிறீங்க, என்னெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை யார்கிட்டும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இதில் நீங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி இந்த ஒரு விஷயம் செஞ்சால் மைனஸாக போயிடும் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது அப்படின்றது பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிக ஈடுபாடு காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் புதிய விஷயத்த க்ரியேட் பண்ணி செய்கிறீங்க வேலையில், தொழிலில், அவங்களோட பேஷன் சார்ந்து. அப்போ இந்த டைமில் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த அந்த இமோஷன் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து சிதறிடும். அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பில், லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா கூட அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு தான் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து செய்யாமல் இருக்கிறது நல்லது. மீறி அதை வந்து செஞ்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த யோகத்தில் நிறையா மைனஸாக போயிடும், வாய்ப்புகள் வந்து அடி வாங்கும். ஸோ மகர ராசி இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி செஞ்சால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா என்ன ரெமெடி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய புரோக்கன் ஹார்ட், ஏதோ ஒரு விஷயத்தில் மனது உடஞ்சிருக்கீங்க, மனது வந்து அதை சரி பண்ணணும், ஒரு ரணம் இருக்குது, அந்த ரணங்களை வந்து நீங்கள் ஆற்றக்கூடிய வகையில் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் க்ரூமிங்காக இருக்கட்டும், செல்ஃப் ஹாப்பினஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலான ரெமெடியே. இதை வந்து நீங்கள் ஒரு கோவிலுக்கு போய் தான் பண்ணணும், ஒரு பூஜை செஞ்சு தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. செல்ஃப் லவ், உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஸோ செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறது, உங்களில் எதை வந்து நீங்கள் சரி பண்ணணும், எந்த விஷயத்த மாற்றி அமைக்கணும், அதை வந்து பாருங்கள். செல்ஃப் ஹாப்பினஸ், யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்லாம் கிடையாது, உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கலாம். அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் பண்ணால் ஹாப்பியாக இருக்குமோ அதெல்லாம் நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஹாப்பினஸ் இப்படியெல்லாம் செஞ்சு உங்களுடைய அந்த காயம்பட்ட மனதை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். அப்போதான் உங்களுக்கு இந்த புதிய வாய்ப்புகள், புதிய விஷயங்களை கரெக்டாக அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் நோக்கி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான எக்ஸ்க்ளூசிவான டாரோ கார்ட் பேஸ் பண்ணி சனி வக்கர பயிற்சி பலன்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாரோ கார்ட்ஸை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இதை நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் டாரோ கார்ட் ரீடிங் வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பார்க்கணும் அப்படின்னா பிரத்யேகமான டாரோ கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரீ ரெக்கார்ட் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டாரோ கிளாஸ் அப்படின்றத டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வரும். நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் பிகம் அ டாரோ கார்ட் ரீடராக வந்து தாராளமாக வரலாம். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எது மாதிரியான டாபிக் எடுத்து பேசலாம் டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா அப்படின்றதையும் கூட தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம அதையும் பற்றி பேசலாம். அண்ட் இது மாதிரியான அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.